வணக்கம். மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 3 பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறாரு அப்படின்னு சொன்னா தம்பி. என்ன பேர் எங்கட தம்பிக்கு? தனுசிகன். சரி, தனுசிகன் யார் தம்பி என்றெல்லாம் கூப்பிடுறது அல்லது பேர் சொல்லி கூப்பிடுறவையோ? வீட்டை என்னண்டு இப்படி என்ன பேர் சொல்றவையோ தம்பி என்று கூப்பிடுறவையோ? அப்பா அம்மா எல்லாரும் பேர் சொல்லித்தான் கூப்பிடுறது. அப்படித்தானே தனுசிகன்? சரி, ஓகே. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் தனுசிகன் வீட்டை? அப்பா, அம்மா, அக்கா, தம்பி, தாத்தா. உங்களுக்கு இன்னொரு தம்பி இருக்கிறதால பிள்ளைய வந்து தம்பி என்று கூப்பிடுறேன். என்ன தனுசிகன்? சரி, ஓகே. அப்பாக்கு என்ன பேர்? அப்பாக்கு அம்மாக்கு வினோயா. அக்காக்கு தக்ஸ்மியா. சரி, உங்களோட தம்பிக்கு லெனுஷியன். ஓகே. நீங்க என்ன தம்பியை கூப்பிடுறீங்க? லெனுஷியன் தான் கூப்பிடுற. பிள்ளைக்கு எத்தனை வயசு? 7 வயசு. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? என்ன டீச்சருக்கு என்ன பேர்? என்ன பேர்? வனஜா டீச்சர். சரி, ஓகே. எத்தனை பிள்ளைகள் படிக்கணும் உங்களோட கிளாஸ்ல? 21 பேர். குளப்படியோ தனுசிகன்? ஆம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் பேர் குளப்படி, 2 பேர் குளப்படி இல்ல ஆம்பளை பிள்ளை. யார் அந்த 2 பேரும்? ஜஸ்வினும் சஞ்சீவ். ஓ, நாங்களும் அப்ப குளப்படி லிஸ்ட்லாம் இருக்கிறோம். என்ன தனுசிகனோ? ஏன் அவை 2 பேரும் குளப்படி செய்யறீல? பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? உண்மை சொல்லி இருக்கிறீங்களா? நானும் குளப்படி. ஆனா 2 பேர் தான் எங்களோட ஸ்கூல்ல குளப்படியே இல்லையாண்டு. சரி, பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? என்ன கதை சொல்ல போறீங்க? தப்பிவியா. சரி, சொல்ல. ஒரு நாள் அதிகமா வெயில் அடிக்கணுன்றதா அந்த நேரத்துல தொப்பி வியாதி தொப்பி வித்துட்டு வந்தாரா. பேருந்து வெயிலா இருக்கணும் ஒரு மரம் கிடந்ததா. அதுல போய் படுத்து நிக்கிற கொண்டாரா. அந்த மரத்துல இருந்து நிறைய குரங்குகள் கீழே இறங்கி தொப்பிகள் எடுத்துன்னு மரத்துக்கு மேல போயிட்டான். பேருந்து அவர் ஒலிம்பிட்டாராம். ஒலிம்பி பார்க்க உடையில தொப்பி இல்லையா. பேருந்து மேல பார்க்க மரத்துல மேல பேருந்து குரங்கு தொப்பிகளை தலையில போட்டு என்றதா. பேருந்து அவர் இலைய தூக்கி எறிஞ்சாராம். பேருந்து குரங்குகளும் இலைய தூக்கி எறிஞ்சதா. பேருந்து அவற்றை தொப்பிய தூக்கி கீழே எறிஞ்சாரா. பேருந்து அந்த குரங்குகளும் தொப்பியா கீழே எறிஞ்சதா. பேருந்து அவர் தொப்பி வச்சுட்டு எடுத்து ஒண்டா பொறுக்கி தொப்பி வச்சுட்டு போயிட்டாரு. ஓகே. நாங்க குரங்கு பார்த்துருக்கிறோமோ? பார்த்துனீங்களா குரங்கு? வாங்குறாங்க. அதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தனாங்க குரங்கு போனேன். ஓகே. குரங்கு என்ன செய்யும்? வாழைப்பழம் சாப்பிடும். வாழைப்பழம் சாப்பிடும். அதே நேரம் நாங்கள் செய்யறத அதை திருப்பி செய்யும். என்ன, நாங்கள் மூக்கு சொறிஞ்சா அது மூக்கு சொறியும். அப்படி குரங்கு வந்து நாங்கள் செய்யறத பார்த்து அப்படியே திருப்பி செய்யும். அதால தான் அவருக்கு அந்த தொப்பி வந்து கிடைச்சி இருக்குது. சரி, அப்பா என்ன வேலை செய்யறார்? தனுஷேண்ட அப்பா டிரைவர். அம்மா? அம்மா டீச்சர். எந்த ஸ்கூல் படிப்பிக்கிறா? வேலனைக்கு போறவா. சரி, எத்தனையாம் ஆண்டுக்கு படிப்பிக்கிறா? எத்தனையாம் ஆண்டு படிப்பிக்கிறா? 1ஆம் ஆண்டுக்கு. அப்ப அம்மா நிறைய பாட்டெல்லாம் சொல்லி தந்திருப்பா தானே உங்களுக்கு? என்ன பாட்டு சொல்லி தந்தவா? நிலா நிலா ஆடிவா. ஓகே. புக் அண்ட் பென்சில். ஓகே. சரி, இப்ப எனக்கு நிலா நிலா ஓடிவா படி காட்டுறீங்களா? நிலா நிலா ஓடிவா, நானும் நீயும் ஆடலாம். நிலா நிலா ஓடிவா,
பந்து போல இருக்கிறாய் பந்தடிக்க வா வா நிலா வா நிலா நிலா வா வா கிண்ணன் போல இருக்கிறாய் சோறுண்ண வா வா. ஓகே, நாங்க நிலா பார்த்த நாங்களோ ஆ இரவல வாப்பம் இரவில பாப்போம். அப்ப நிலாவை பார்த்து தான் நீங்க சாப்பிடுற நீங்களோ? இல்ல இல்ல. என்ன சாப்பாடு பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும்? பிஸ்கட் ம் நூடுல்ஸ் ம் ரைஸ். சரி. ரைஸ் எல்லாம் அம்மா வீட்டை போட்டு சமைப்பாவா அல்லது கடையில வாங்குவீங்களா? இதனால கடையில அப்பா வாங்கிட்டு வரேன், அதனால வீட்டை செய்யறேன். ஓகே, பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்? டிரைவர். டிரைவர், அப்பாண்ட வேலை அப்படித்தானே? சரி, அப்பாக்கு என்னென்ன வாகனம் ஓட்ட தெரியும்? டிராக்டர், மோட்டர் சைக்கிள், கார். கார். அப்ப இப்ப என்னதுக்கு அப்ப டிரைவரா இருக்கிறாரு? எந்த வாகனம் ஓடுவார் அப்பா? கார் ஓடுறவரோ டிராக்டர் ஓடுறவரோ? டிராக்டர். டிராக்டர். ஏன் பிள்ளைக்கு டிரைவரா வரணும்னு ஆசை? டிராக்டர் ஆடா. ஓ, நாங்கள் படிச்சு வேற வேலைக்கு போய்க்கணும், டிராக்டர் ஓடலாம் தானே, டீச்சரா வந்து ஓடலாம். அம்மாண்ட வேலை பிடிக்காதப்ப? பிடிக்கும். பிடிக்கும். ஆனால் டிரைவரா வரத்தான் எங்களுக்கு ஆசை. அப்ப நாங்க டீச்சரா வந்து கொண்டு டிரைவராயும் இருப்போம். அப்ப 2 வேலை செய்யலாம். பிள்ளைக்கு என்ன வேண்டணுமென்ற ஆசை இருக்கு? டிரைவர். என்ன வேண்டணும், என்ன பொருள் வாங்கணுமென்ற ஆசை இருக்கு? மோட்டர் சைக்கிள். மோட்டர் பைக் வாங்கணுமெண்டா. அப்ப நாங்க 2 வேலை செய்தோம்டா என்ன இல்லை, மோட்டர் பைக் டக்குன்னு வாங்கிடலாம் என்ன. அப்ப நாங்க டீச்சராயும் வந்து கொண்டு டிரைவராயும் இருப்போம். சரியே. எங்கட டிரைவர் வந்து பிஸ்கெட்டை சாப்பிட்டா ஸ்ட்ராங்கா ஓடலாமா வாகனம்? இல்ல. அப்ப நாங்க பிஸ்கெட்டையும் நூடுல்ஸையும் ரைஸையும் சாப்பிட்டா ரைஸுக்கு என்னெல்லாம் போடுவா அம்மா? லீட்ஸ், கேரட், ம் உருளைக்கிழங்கு ம் சேர்ந்து சோறு போட்டு குழச்சு தரோம். சரி, முட்டை ரைஸோ சிக்கன் ரைஸோ? முட்டை ரைஸும் சிக்கன் ரைஸும். ஓ, அப்போ உங்களுக்கு முட்டையும் சொல்லல சிக்கனும் சொல்லல இந்த ரைஸில்? லீட்ஸும் கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு தரவா அம்மான்னு தானே சொன்னீங்க. சரி, அம்மாவுக்கு என்ன உதவி செய்வீங்க? கடைக்கு போறேன். ஓகே, பெரிய மனுஷன். வேற? எங்க அம்மா வீட்டை இருந்து கறி கொண்டு வரேன். எங்க இருந்து? எங்களோட அம்மா வீட்டை இருந்து கறி கொண்டு வரேன். என்ன கறி கொண்டு வருவீங்களா அம்மம்மா வீட்டை இருந்து? சோதி. அம்மம்மா செய்து தர கறியெல்லாம் கொண்டு வந்து அம்மாட்ட கொடுப்பீங்க. அம்மம்மா சமைக்கிறது டேஸ்டா இருக்குமா, அம்மா செய்யற கறி டேஸ்டா இருக்குமா? 2 பேரும். ஒரு ஆளை சொன்ன எனக்கு சாப்பாடே கிடைக்காது அப்படித்தானே? சரி, எனக்கு இப்போ இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுங்க. Book and pencil, book and pencil, razor back, put low water, in the class. ஓகே, நீங்க கிளாஸுக்கு போய்க்க என்னென்னலாம் கொண்டு போவீங்க டெனசிகன்? தண்ணி போத்தல், ஓகே, பென்சில், ரேசர், பேக், ரிபன் பாக்ஸ், கொப்பி, புத்தகம் ஒன்றும் நாங்கள் கொண்டு போறேலையோ? கொண்டு போறோம் நாங்கள். சரி, அந்த டிபன் பாக்ஸுக்கு என்னெல்லாம் வைப்பீங்க? என்ன வச்சு கொண்டு போவீங்க? சாப்பாடு. என்ன சாப்பாடு? எனக்கு தெரியும் தான் சாப்பாடு. என்ன சாப்பாடு? புட்டு, உருளைக்கிழங்கு. ஓகே ஓகே, நினைச்சா அங்கேயும் பிஸ்கெட் தான் கொண்டு போறீங்களா? கமெண்ட் பிஸ்கெட்டை கொண்டு போற நீங்க? இல்ல, பிஸ்கெட் கொண்டு வர. சில பேர் பிஸ்கெட் கொண்டு வரவே. சில பேர் கொண்டு வரவே, ஆனா டீச்சர் பேசுவான்னு நாங்க கொண்டு போறேல. அப்படித்தானே டெனசிகன்? சரி, ஓகே. அப்ப அங்கே எல்லாம் பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கிறேன். வளவுக்கு. வளவுக்கும்? எந்த வளவுக்கு? எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் போனா அங்கடா பண்ண வளவு. ஓகே, அங்க என்ன எல்லாம் இருக்கு உங்களோட வளவில? வைக்கல், ஓகே, சோவா, வீடு மாதிரி ஒன்று கட்டி வைப்போம். ஓகே. மாடெல்லாம் நிக்குது உங்களோட வீட்டை? நாங்க மாடே வாங்குறோம். அப்ப வைக்கோல வச்சு என்ன செய்றீங்க? பறிக்கிறார் அப்பா. பறிக்கிறார். அப்பா பறிக்கிறவர். சரி, ஓகே. பறிச்சு கொண்டு விற்கிறவர் போல அப்படியோ?
நான் நினைச்சேன் வைக்கோல் இருக்கிற வைக்கோல் என்ன சாப்பிடும்? வைக்கோல் என்ன செய்யலாம்? வைக்கோலை வச்சு நாங்கள் பறிக்கிறார். ஓ பறிச்சா என்ன சாப்பிட்றது வைக்கோலை? மாட்டுக்கு சாப்பாடு என்ன? வைக்கோல் வந்து மாடு வந்து சாப்பிட்றதுக்காக வச்சிருப்பினோம் என்ன. அதால தான் நான் உங்கள்கிட்ட மாடு நிற்கோன்னு கேட்டேன். பிள்ளைக்கு என்ன விலங்கு பிடிக்கும்? கரடி. ஏன் பிடிக்கும் கரடி? பாப்பீங்களோ? எங்க பாத்துறீங்க கரடி? பிடிக்கும். வித்தியாசமான பிடிப்பு என்ன கரடி? கரடிக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு தெரியுமோ? இல்ல, எங்க தோல்ல கரடி புல் சாப்பிடுறாரு. கரடி வந்து சாப்பிடும் மாமிசம் உணவும். அதே நேரம் கரடிக்கு வந்து தேன் நிறைய பிடிக்குமா, தேன் நிறைய குடிக்குமா கரடி. அதுக்கு வந்து பிடிச்ச சாப்பாடுண்டாலே தேன் தானாம். சரியா? கரடி ஒரு நாளும் புல் சாப்பிட மாட்டது. என்ன செய்யும்? விலங்குகளைத்தான் கூட சாப்பிடும். எங்களையும் சாப்பிட்டுடும், மனிதரையும் சாப்பிடும், அதே நேரம் விலங்குகளைத்தான் சாப்பிடும் என்ன. ஆனா அதுக்கு பிடிச்சது வந்து தேன். உங்களுக்கு தேன் பிடிக்குமோ? பிடிக்காதோ? ஏன்? நொங்குதான் பிடிக்கும். நொங்குதான் பிடிக்குமா? நிறைய நொங்கு குடிச்சிருக்கிறீங்களோ? இப்ப நொங்கு சீசன் இல்லையோ? இப்ப நொங்கு இருக்கோ இல்லையோ? இருக்கு. இருக்கு. எங்கட ஊர்ல காட்டுக்குள்ள இருக்கு. உங்களோட ஊர்ல காட்டுக்குள்ள இருக்கு. சரியா? நொங்கு வெட்டி தரது அப்பா. சரி, ஓகே. கட்டாயம் நாங்கள் நொங்கு வந்து என்னத்துக்கு நல்லம்? எங்களோட உடம்புல இருக்கிற தேக சூட்டை வந்து குறைக்கிறது வந்து நொங்கு குறைக்குமாம் என்ன. இந்த வெக்க காலத்துல கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும்? நொங்கு குடிக்கணும். இந்த சீசனுக்கு என்னென்ன கடவுளால் எங்களுக்கு தரப்படுதோ அதெல்லாம் நாங்கள் சாப்பிடணும். பாலப்பழம்ண்டா பாலப்பழம் சாப்பிடணும், நொங்குண்டா நொங்கு குடிக்கணும். இப்போ நல்ல. அதே நேரம் நீங்கள் தேனும் குடிக்கணும். தேன் என்னத்துக்கு நல்லா? ஞாபக சக்திக்கு நல்லா. சரியா? நிறைய மருத்துவ குணம் இருக்கு, அதில் ஞாபக சக்தியும் உண்டு. இனிமேல் தேன் குடிக்கணும். சரியே? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். டெனிசிகன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார். அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியோ? என்ன பேர்? அகர்ஷினி. அகர்ஷினிக்கு கண்ணாடி போட பிடிக்குமோ? கண்ணாடி போட பிடிக்குமோ பிடிக்காதோ? பிடிக்கும். ஸ்டைல் கண்ணாடி தான் போடணும் என்ன. போன் பார்ப்பீங்களா அகர்ஷினி? நிறைய போன் பார்க்குறீங்களோ? என்ன எத்தனை வயசு பட்டுக்குட்டிக்கு? 5 வயசு. நர்சரிக்கு என்ன பேர்? அல்லது உங்களோட டீச்சருக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க. சரி, ஓகே. உங்களோட அப்பாவுக்கு என்ன பேர்? அகர்ஷினின் அப்பாவுக்கு என்ன பேர்? கேதிஸ். அம்மாக்கு? வீட்டை பேர் யாரெல்லாம் இருக்கணும்? டினு அக்கா கொழும்புக்கு போயிட்டா. சரி, டினு அக்கா கொழும்பு போயிட்டு பிள்ளைக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வரவா? வேறக்கு என்ன வாங்கிட்டு வருவா? சாக்லேட் மட்டும்தான் வாங்கிட்டு வருவா. சரி, எங்கட அகர்ஷினி குட்டிக்கு படிச்சு பெரிய ஆள வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்? டாக்டர் அம்மா. என்ன? சரி, எங்கட டாக்டர் அம்மா வந்து இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? பாட்டு பாடுவோமோ? என்ன பாட்டு பாடுவோம்? சின்னஞ்சிறு பாடுவோமே. பாடுங்க பாப்பா. சின்னஞ்சிறு கண்ணன் அவசிங்காரவண்ணன் திரட்டு களம் பொரட்டு களம் செவ்வது வண்ணன் வெண்ணையின் பாலம் திரட்டின் பானா வெறுஞ்சட்டியான பாட்டுடைப்பான் என்ன டிக்கண்ணம்ம எங்கே பொறை சொல்லம்ம என்னை முன் நாடகம் மாடி காட்டும் நாடகம். ஓகே. நாங்கள் கண்ணனை பார்த்ததோ? கண்ணனை பார்த்துருக்குறீங்களோ? கண்ணன் கோயிலுக்கு போறீங்களோ? அங்க கண்ணனை பார்க்கலையோ நீங்கள்? என்ன கலர்ல இருப்பாரு எங்களோட கண்ணன்? நீல கலர்ல இருப்பாரு என்ன. சரி, ஓகே. கண்ணன் வந்து உங்களோட விட்டு பெயிண்ட் அடிச்சாச்சோ? என்ன கலர்ல அடிச்சிருக்கணும் பெயிண்ட்? நீல கலர். யாருக்கு விட்டு நீல கலர் பிடிக்கும்? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? நீலம். அப்ப அதனாலதான் நீல கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கணுமோ? உங்களோட அப்பா என்ன வேலை செய்யறார்? வேலைக்கு போறவர் வேலைக்கு. அம்மா
அம்மா கோட்டராவ. அகர்ஷினி, நாங்கள் டாக்டரா வர போறோம், அப்படித்தான் அகர்ஷினி குட்டி? சரி, ஓகே. இப்போ எனக்கு கதை சொல்றீங்களோ? என்ன கதை சொல்ல போறீங்க? புறாவும் எறும்பும். சொல்லுங்க பாப்பம். சொல்லுங்க, என்ன கதை சொல்ல போறீங்க? கித்தாடி கித்தாடி கண்ணம்மா. சரி, பாடி காட்டுங்க வா. கித்தாடி கித்தாடி கண்ணம்மா, குனிஞ்சு கித்தாடி கண்ணம்மா, பந்தலில பாவக்கா, பணம் தருவான் வேண்டிக்கோ, சில்லறைய மாத்திக்கோ, சுருக்கு பாயில போட்டுக்கோ, கொழுங்கு கொழுங்கு நடந்துக்கோ. ஓகே, யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு பாட்டு? அம்மா. அம்மா. அம்மா வேறு என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா? ஓட்டமெல்லன் பாட்டு யார் சொல்லி தந்தது? டீச்சர். அப்ப என்ன பாடி காட்டுறீங்களோ? அம்மா அந்த பாட்டு பாடியாச்சு, டீச்சர்கிட்ட பாட்டும் பாடத்தானே வேணும். இங்கிலீஷ் பாட்டு பாடுவேன், ஓட்டமெல்லன் சொல்லி பாடி காட்டுங்க. Watermelon, watermelon, papaya, papaya, banana, 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 fruit salad, fruit salad. ஓகே, பிள்ளைக்கு என்ன பழம் பிடிக்கும்? என்ன பழம் பிள்ளை விரும்பி சாப்பிட்றது? வாட்டர்மெலனும் வாழைப்பழமும். ஓகே, என்ன சாப்பாடு பிடிக்கும்? இடியப்பமும் நூடுல்ஸ். இடியப்பமும் நூடுல்ஸும். இடியப்பம் என்னத்தோட சாப்பிடுவீங்க? என்னத்தோட சாப்பிடுவீங்க இடியப்பம்? கறியோ சம்பலோ சொதியோ என்னத்தோட? கறியோட. நூடுல்ஸுக்கு என்னெல்லாம் போட்டு சாப்பிடுவீங்க? என்ன போட்டு சாப்பிடுவீங்க? நீங்க வீட்டை குழப்படியோ இல்ல, வீட்டை யாரோட விளையாடுவீங்க? யாரோட? அச்சுவோட விளையாடுவீங்க. என்ன விளையாட்டு விளையாடுவீங்க அச்சுவோட? தாரா தாரா. வேற? தாரா தாரா. வேற என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? சரி, வீட்டாச்சுவோட நர்சரியில் யாரோட விளையாடுவீங்க? ஓகே, அங்கே என்ன அங்கே தாரா தாரா தான் விளையாடும் அப்படியோ? சரி, உங்களோட அப்பா அங்கேயெல்லாம் பிள்ளைய கூட்டிக்கொண்டு போயிருக்கிறேன். பூங்காக்கும் கச்சேரி பூங்காக்கும். சரி, எந்த பூங்காக்கு போக பிள்ளை பிடிக்கும்? ஓகே, பெரிய கட்டாயம் பூங்கா இருக்கிறீங்க. கைத்தடியெல்லாம் இருக்கிறீங்க. எங்க இருக்கு பிள்ளை இந்த வீடு? சரி, நாவக்குழியால வரைக்குள்ள இருக்குது. கச்சேரிக்கு முன்னால ஒரு பூங்கா இருக்குது. பிள்ளைக்கு எந்த பூங்கால போய் விளையாட பிடிக்கும்? என்ன விளையாட்டு விளையாட பிடிக்கும்? பூங்கா. அங்க போய் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? சறுக்கி. ஊஞ்சல்? ஊஞ்சல் விளையாட மாட்டீங்களோ? விளையாடும். சரி, இப்ப எனக்கு புறாவும் எறும்பும் கதை சொல்றீங்களோ? சொல்றீங்களா? எறும்பு என்ன செய்து கொண்டிருந்ததான் தண்ணிக்க? ஓகே, தத்தளிச்சு கொண்டிருக்க என்ன நடந்ததாம்? ஆலமரத்துல இருந்த ஆலமரத்துல இருந்த இலைய பிடுங்கி போட்டலாம். அப்பக்குள்ள புறாக்கு நன்றி சொன்னதா. அப்ப கரைக்கு வந்து விட்டுட்டுதான் இல்ல. அப்பக்குள்ள அது வேடன் நின்னான. வேடனை காலையில வந்து கடிச்ச. அப்ப வேடன் புறா கம்பூட்ட. அப்ப புறா பறந்து போயிட்டுதா. அப்ப புறா எறும்புக்கு நன்றி சொன்னதா. ஓகே, எறும்புக்கு நன்றி சொல்லி ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருந்தவையாம். உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர்? நீங்களும் என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும் என்ன? சரி, ஓகே. அகர்ஷினி வீட்டு ஆட்டு செல்லம்? அப்பா செல்லம் அம்மா செல்லம்? அப்பா செல்லம் அம்மா செல்லம். ரெண்டு பேருமே செல்லம். யார்கிட்ட அடி வாங்குற நீங்க கூட அகர்ஷினி? அப்பாட்டியா அம்மாட்டியா? என்ன ஒருத்தர்கிட்ட அடி வாங்குறீல போல அப்படியோ? அடி வாங்குறீங்களோ வாங்குற இல்லையோ? வாங்குறீல. நாங்கள் செய்யாத ஒரு செயலை கிட்ட என்ன பதில் சொல்றது என்ன அகர்ஷினி? சரி, ஓகே.
மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அகர்ஷினி குட்டி எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம். அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? குட்டி பொண்ணு. என்ன பேர் குட்டி பொண்ணுக்கு? என்ன பேர்? கேக்குதோ உங்களுக்கு நான் கதைச்சது? கேக்குதோ? சத்தமா கதைக்கணும். என்ன அனன்சிகா? சரி, அனன்சிகா பேர். அனஸ்கா குட்டி. எத்தனை வயசு பிள்ளைக்கு? எத்தனை வயசு? அனஸ்கா குட்டி யார் வீட்டை சொல்றது? ஒரு அம்மா. அதுதான் நான் அனஸ்கா குட்டி என்றைக்கு ஒரு வெக்கம் எங்களுக்கு. என்ன அனஸ்கா குட்டி? சரி, உங்களோட டீச்சருக்கு என்ன பேர்? பிள்ளை டீச்சருக்கு என்ன பேர்? வீட்டு அம்மாட்ட பிடிக்கும். பசிக்குது, என்ன சாப்பாடு வாங்குறேன் கேட்குற நீங்கள்? என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு? என்ன சாப்பாடு பிடிக்கும்? நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் நாங்களும் கதைக்கிறோம், ஒரு சத்தும் இல்லாமல். என்ன சரி, என்ன பாட்டு பாடி காட்டுங்க பாப்பா. பாட்டு பாடி காட்டுங்க. மாடு மேய்க்கும் பாடி காட்டுங்க. மாடு மேய்க்க கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், காய்ச்சின பாலந்தாரேன் கெக்கந்து சீனியந்தாரே, காய்ச்சின பாலந்தாரேன் கெக்கந்து சீனியந்தாரே, நிறைய வண்ணைதாரே வழியிலே போக வேண்டாம் மாடு மேய்க்க. யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு இந்த பாட்டு? நீங்க பால் குடிக்கிறீங்களா வீட்டை? ஏன் குடிக்கிறீல? இப்படி என்ன அர்த்தம்? இல்ல இப்படி என்றா ஓ, நீங்க பால் குடிக்கிறீங்களோ குடிக்கிறீலையோ? குடிக்கிறேன். நான் கற்கண்டு போட்டு அம்மா சமைச்சு காய்ச்சி தரவா? இல்லை, சீனி போட்டு. சரி, ஓகே. பிள்ளைக்கு இனிப்பு பிடிக்குமோ உரைப்பு பிடிக்குமோ? இனிப்பு பிடிக்குமோ உரைப்பு பிடிக்குமோ? ரெண்டும் பிடிக்கும். சரி, உங்களோட அப்பா என்ன வேலை செய்யற? பள்ளிக்கூட வேலை. அம்மா என்ன பேர் உங்களோட அப்பாவுக்கு? நிரூபன் சார். ஓகே. அம்மா? வனயா டீச்சரும் நிரூபன் சாரும். சரியா? சரி, அம்மா எந்த ஸ்கூல் படிப்பிக்கிறான்னு தெரியுமா பிள்ளைக்கு? எந்த ஸ்கூல்? வனயா டீச்சரும் நிரூபன் சாரும் சத்தமா தானே கதைப்பினம் இல்லையோ? சத்தமா கதைப்பினமோ மெல்லமா கதைப்பினமோ? சத்தமா கதைப்பினம். ஆனா நாங்க மட்டும் சத்தமா கதைக்க மாட்டோம். விட்ட வேறு யாரெல்லாம் இருக்கணும்? தங்கச்சிக்கு என்ன பேர்? ஆத்மிகா அனஸ்கா. சரி, அனஸ்கா. சரி, அனஸ்கா குட்டி எனக்கு இப்போ பேசி காட்டுங்க பாப்பா. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கே கொடுக்க வேண்டும் கிஸ்தி, வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா, பெண்களுக்கு மஞ்சள் அரைச்சி கொடுத்தாயா, மாமனா மச்சானா மானம் கேட்டவன். ஓகே. யார் சொல்லித்தரது பிள்ளைக்கு? அம்மா. அம்மா. ஏன் இது பழகினீங்கள்? நர்சரியில் பழகினீங்களோ? அப்ப மேடையில சொல்றதுக்காக பழகினீங்களோ? நாங்கள் இப்ப வீரபாண்டி கட்டபொம்மன்ற வசனம் சொல்லி இருக்கிறோம், அப்படித்தானே? ஓகே. யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். எங்களோட அனஸ்கா குட்டி அழகா எங்களோட கதைச்சு கொண்டு இப்ப அடுத்தது எனக்கு அனஸ்கா குட்டி என்ன சொல்ல போறீங்க? வாக்கினிலே. சரி, ஓகே, சொல்லி காட்டுங்க. வாக்கினிலே வாய்மை போங்க, நாக்கினிலே இனிமை போங்க, நான் யாரை பற்றி பேச போறேன் தெரியுமா? மடுக்கு நடகலகன் டாசு மீசைக்காரன், இது யார் தெரியுமா? அதுதான் பாரதியார். பாரதியார் இந்தியாவிலே பிறந்தார். ஓடி விளையாடு பாப்பா, அது ஒன்றிருக்கலாகாது பாப்பா என்று பாடினார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அம்பதில்லையே,
அச்சமேது வானடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அம்பதில்லை. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. யார் பிள்ளைக்கு சொல்லி தந்தது? ஆ, அம்மா. பிள்ளை பாரதியாரை பார்த்துருக்குறீங்களோ? எப்படி இருப்பார் பாரதியார்? தலைப்பெல்லாம் கட்டி, மீசையெல்லாம் வச்சு, பொட்டெல்லாம் வச்சு, வெள்ளை ஷர்ட் போட்டு, வெளியில் கோட்டெல்லாம் போட்டு அழகா மிடுக்கா இருப்பார். என்ன அவர் என்ன சொல்கிறவர்? சின்ன பிள்ளையில போய் விளையாடட்டுமா? நீங்கள் விளையாடுனீங்களோ? யாரோட விளையாடுவீங்க? தங்கச்சியோட. என்ன விளையாட்டு விளையாடுவீங்க தங்கச்சியோட? என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? வீடு கட்டி. வேறு வேறு என்ன விளையாடுவீங்க? வீடு மட்டும்தான் கட்டி விளையாடுறது போல. அனஸ்கா என்ன? சரி, அம்மாவை சத்தமாக கூப்பிடுவீங்களா வீட்டை? ஒரு தேவையான எப்படி அம்மாவை கூப்பிடுவீங்க? கூப்பிட்டு காட்டுங்க பாப்பா. உங்களுடைய அம்மா இப்போ தூரத்தில் நிற்கிறா தானே? எப்படி கூப்பிடுவீங்களா அம்மாவை சத்தம்மா? அம்மான்னு கேட்டால் அம்மாவுக்கு கேட்குமோ? இப்போ கூப்பிடுங்க பாப்பா. உங்களுடைய அம்மா வாராவன்னு பார்ப்போம். கூப்பிடுங்க பாப்போம். ஆ, அனஸ்கா குட்டி கூப்பிடுங்க பாப்போம். இப்போ சரி, வேறு என்ன பாட்டு பாட போகிறீங்க? குத்தடி குத்தடி பாட போகிறீங்களோ? சரி, பாடுங்க பாப்போம். குத்தாடி குத்தாடி கண்ணம்மா குனிஞ்சு குத்தாடி கண்ணம்மா பந்தலிலே பாவக்காய் தொங்குதடி உழவக்காய் பயந்தது வாய் பார்த்துக்கோ பணந்தது வாய் வாங்கிக்கோ சில்லறையா மாட்டிக்கோ குலுக்கு பையில போட்டுக்கோ குலுக்கி குலுக்கி நடந்து போ. ஓகே, அழகா எங்களை பாடி காட்டியாச்சு அனஸ்கா குட்டி. சரியா? ஓகே. மழலை கண்ணீர் நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அனஸ்கா குட்டி எங்களோட அழகா கதைச்சிருக்கிறா. இன்னைக்கு வந்து 3 குட்டீஸும் எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம். 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.